இங்கே ஆண்டவர் அடிக்கடி போகி தங்கி இருக்கிற ஒரு இடம் என்னன்னா பெத்தானியாவுல அவருக்கு மிகவும் நெருக்கமான சில ஆட்கள் உண்டு. பொதுவா நமக்கு எல்லாம் தெரியும், லாசருடைய குடும்பம் அவருக்கு நெருக்கம். அதே போல இந்த ஒரு குஷ்டரோகியா இருந்த ஒரு மனிதன், அவருடைய பேர் இதுல சொல்லப்படல, சீமோன் குஷ்டரோகியா இருந்த அந்த சீமோன், இவனுடைய வீட்டுக்கும் அங்கே போய் தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர் போய் அந்த வீட்டிலே அவர் இருக்கையிலே அவரு போஜனம் பண்ண அமர்ந்திருக்கு, போஜன பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய கையில இருக்கிற அந்த பரிமள தைலத்தை எடுத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆக இயேசு இந்த பூமியிலே மாம்சத்திலே அவர் வெளிப்பட்ட பொழுது அவருக்கு தாய் தகப்பன் என்று அறியப்பட்ட மரியாள் யோசேப்பு இருந்தாலும் சில குடும்பங்கள் அவரை எப்பொழுதுமே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்து அவர் தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். சில வீட்டுக்கு அடிக்கடி போவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு நமக்கு அற்புதங்கள் செய்யும் போது பொதுவாக மனிதனுக்கு இருக்கிற இயல்பு, யாரா ஏதாவது நமக்கு செஞ்சா திரும்ப செய்யணும். பக்ரீத்துக்கு பிரியாணி கொடுத்தா கிறிஸ்துமஸ் கொடுக்கணும், அப்படிதானே? ரம்சானுக்கு பிரியாணி கொடுத்தா கிறிஸ்துமஸ் கொடுக்கணும். ஏதாவது செஞ்சா திருப்பி செய்யணுங்கிறது பொதுவாக மனிதனுக்கு இருக்கிற இயல்பு. நன்றி உள்ள இருதயம், நல்ல குணம் அவசியம் தான், இருக்கலாம். அதையும் தாண்டி கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அதையும் தாண்டி நாம் என்ன செய்கிறோம்? இயேசு பலருக்கு அற்புதம் செய்திருக்கிறார், பல வியாதியஸ்தரை சுகமாக்கி இருக்கிறார். அதே போல இவனை குறித்து, இந்த சீமோனை குறித்து சொல்லும்போது அவன் யாரு? ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகி அன்று சுகமாக்கி இருக்கிறார். குஷ்டரோகி சுகமாக்கப்பட்ட அந்த குஷ்டரோகி இப்பொழுது ஏதோ ஒரு நாள் அவன் குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்டதுனால ஒரு நாள் கூட்டு வச்சு அவருக்கு நல்ல பிரியாணி போட்டு அனுப்பல, தொடர்ந்து தன்னுடைய வீடை அவருக்கு திறந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தா, ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு, இல்ல ஒரு ஏதாவது ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சுட்டு அதோட நம்ம வாழ்க்கைய நம்ம வீட்டை இயேசுக்கு மூடிவிடக்கூடாது. தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துவதற்கு, நம்ம வீட்டை பயன்படுத்துவதற்கு நம்ம வீட்டை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு அற்புதம் செஞ்சா நிறைய பேருக்கு பாக்குறேன், ஏதாவது அற்புதம் நடந்தா, பாஸ்டர் எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு, நான் காணிக்க கொடுத்துருக்கிறேன், கொடுத்துட்டு அதோட சபைக்கு வருது நின்றுவோம். அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட நிறைய வாழ்க்கை இருக்கு. சிலர் ஏதாவது நன்மை நடந்துன்னா அவங்க வீட்டுல ஸ்தோத்திர கூட்டமோ ஏதாவது கூட்டங்களை வச்சு நல்லா விருந்து பண்ணி நல்லா பிரியாணி எல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனா தொடர்ந்து அவங்க வீட்டுல ஒரு பிரேயர் நடக்கிறதுக்கு, சண்டே ஸ்கூல் நடக்கிறதுக்கு வீட்டை கொடுக்குறீங்களா? தொடர்ந்து உங்க வீட்டுல ஜெபம் நடக்குதா? உங்கள் நன்றி உள்ள இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு திருப்தி ஆகிறதல்ல, எப்பொழுதும் அவருக்காக உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயம், உங்கள் வீடு திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம், அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம். வீட்டை ஆண்டவருக்குன்னு திறந்து கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு, அவருடைய எப்பொழுதும் ஆண்டவருடைய காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனுடைய வேலைக்காக எப்பொழுதும் நீங்கள் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, உங்க வாழ்க்கையை திறந்து கொடுக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகும். அப்போ ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டுன்னு சொல்லுகிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையோ, நம்முடைய குடும்பத்தையோ, நம்ம வீட்டையோ ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு கொடுக்கும் போது ஆண்டு சும்மா விடுவாரா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு திருப்தி ஆக்குறது இல்ல. இப்ப அதே வீட்டுல இன்னொரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குது? இந்த ஒரு ஸ்திரீ, சிலர் மரியாள் என்று சொல்லுகிறார்கள்,
மரியாளோ இல்ல வேறு யாரோ தெரியல, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் என்ன செய்தார்? ஊற்றினார். அதாவது யூதர்களுடைய பழக்கத்துல ஒரு பந்தியில இருக்கிற ஒரு நபர் மேல், பந்தியில உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் மேலே பரிமள தைலத்தை சொல்ல காட்டிலும் அவர்கள் தலையில எண்ணெயை ஊற்றுவது என்பது அந்த பந்தியிலே அதாவது அந்த விருந்துக்கு வந்திருக்கிற பலர்கள் முன்னிலையிலே அவரை கனப்படுத்தக்கூடிய ஒரு செயலாய் இருக்கிறது. இன்னும் யூதர்கள் வாழ்க்கையில அந்த தைலம் ஊத்துறது என்பது பல இடங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ராஜாவை ஒருத்தர் அபிஷேகம் பண்ணும்போது, ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்போது, ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்போது அவர்கள் மேல் அந்த அந்த பரிமள தைலத்தை என்ன செய்யறாங்க? அந்த ஊற்றுவாங்க. அதே மாதிரி யூதர்கள் தங்களுடைய வீடுகளிலே விருந்து நாட்கள்ல, விருந்து நேரத்துல வந்திருக்கிற அந்த விருந்தினர்கள்ல அவர்கள் யாரை கனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களை முக்கியப்படுத்த நினைக்கிறாங்களோ, இன்னைக்கு நாம கனப்படுத்தணும்னா இந்த மாதிரி இந்த ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவரை நான் கனப்படுத்தணும் ஒரு ஷாலை போடுவோம், இன்னொரு மாலையை போடுவோம். ஆனா அந்த நாட்கள்ல யூதர்கள் ஒருவரை கனப்படுத்துவதற்கு தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க தலையில எண்ணெய் ஊற்றுவாங்க. இதைத்தான் தாவீது சங்கீதம் 23 சொல்கிறார். என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்ன செய்கிறேன்? தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்போ சத்துருக்கள் இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒருவனை கனப்படுத்துவதற்கான செயல் தான் என்னது? எண்ணெயை தலையில ஊற்றுவது. அதான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், என் சத்துருக்கள் மத்தியில என்னை கனப்படுத்த ஆண்டவரே, என் தலையை உயர்த்து, பந்தி ஆயத்தப்படுத்தி, எனக்குன்னு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. ஏன்னா ஒரு பந்தி, ஒரு விருந்து நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த விருந்துல என்ன நடக்கும்? பிரியாணி இருக்கும். வேற ஒரு விருந்து, ஒரு பந்தி நடக்கிற என்ன இருக்கும்? சொல்லுங்க. நம்முடைய குடும்பம், உறவு, சொந்த பந்தம், ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருப்பாங்க. இங்க சகோதரன் அவருடைய மகன் திருமணத்துக்கு எங்க ஊருக்கு போயிட்டு, அப்ப போயிருக்கும் போது அது ஊர் ஃபுல்லாவே அது சிஎஸ்ஐ ஒரு சர்ச்சு தான். அந்த சர்ச்சு தான் எல்லாமே இந்த பழைய மனம் மாதிரி ஃபுல்லா அந்த சிஎஸ்ஐடைய அந்த இடத்துல அவங்க என்ன, அவங்களுடைய அந்த விருந்து அன்னைக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு முழுவதுக்குமே சாப்பாடு. சிலர் வேலைக்கு போயிருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா சாயந்தரம் அதுக்காகவே அவங்களுக்கு திரும்ப ஒரு சமையல் பண்றாங்க. காலைல நேரம் முடிஞ்சு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் சாயந்தரமும் திரும்பியும் சமையல் ஏற்பாடு பண்ணும். எதுக்குன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு, ஊருக்கு முழுவதுக்கும் சாப்பாடு அப்படி போடணுமா? ஏன்னா எல்லாரும் வரும். அப்ப பந்தி விருந்து என்பது ஏதோ வந்தாங்க மொய் கொடுக்குறாங்க சாப்பாடு போடுறது அப்படி அல்ல. நம்ம அப்படி நம்முடைய மனநில மாறிடுச்சு. என்ன சாப்பாடு போட்டு மொய்யை கொடுத்துட்டு வருது அப்படின்னு இல்லை. அதாவது அதனாலதான் இயேசு சொல்லுகிறேன், நீ உன் சொந்தக்காரன் மட்டும் கூப்பிடாத, எல்லாருக்கும் என்ன செய், கூட்டு போடு. இப்ப எல்லாருக்கும் உலகம், அந்த ஊர் முழுவதும், ஊர் ஜனங்கள், ஊர் மக்கள் மற்றும் உறவுகள் எல்லாத்தையும் கூட்டு வச்சு சாப்பாடு போடுற அந்த இடத்துல ஒரு மனிதனை உட்கார வச்சு அவன் தலையில எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது என்பது, அந்த தலையில எண்ணெய் ஊற்று என்பது அந்த ஊர் மத்தியில அவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அல்லேலூயா. இப்போ இந்த பந்தியில தான் பந்தி நடக்கு. இந்த பந்தியில தான் இந்த ஸ்திரீ என்ன பண்றாள்? அந்த எண்ணெயை ஊற்றா. ஆனா இதை குறித்த வெறும் எண்ணெயை தலையில ஊற்றினாள் என்று சொல்லப்படுறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள கொண்டு வந்து போஜன பந்தியில் இருக்கும் போது, அப்போ இப்போ இவன் என்ன செய்ய விரும்புகிறாள்? இப்ப என்ன செய்ய விரும்புகிறாள் சொல்லுங்க. இயேசுவை கனப்படுத்த விரும்புகிறாள். இயேசுவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாம் அவர் நிறைய பார்த்திருக்கிறார். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம்
வார்த்தைகளை கேட்டு அவரால் ஈர்க்கப்பட்ட நிலையில அவரை எப்படியாவது கனப்படுத்தணும் என்று வாஞ்சித்து அவளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆகவே இப்போ இந்த சீமோனுடைய வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுல போஜனத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அங்க இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவரை கனப்படுத்தணும்னு அவன் நினைத்து அவன் என்ன செய்யறா, என்ன பரிமள தைலத்தை எடுத்து அவன் சிரசுல ஊற்றலாம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு என்ன சொல்றாரு? 12ஆம் வசனம் வாசிங்க. ஊற்றினது அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனைமான செய்கையா இருக்கிறது. அவன் ஊற்றினது எதுக்காக ஊற்றினா? கனப்படுத்துவதற்காக ஊற்றினா. ஆனா இயேசு சொல்றாரு, ஒரு திருமண வீட்டுல போய், ஒரு பர்த்டே வீட்டுல போய் பரலோகமே அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன ஆகும்? நம்மள துரத்தி விட்டுருப்போம். என்ன பாஸ்டர் இங்க வந்து இப்படி பாட்டு பாடுறீங்க? அங்க போய் நரகம் பரலோகத்தை பத்தி பேசினாவும் திருமண வீட்டுல. இப்போ கனப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல அவர் மரணத்தை குறித்து பேசுகிறார். அவள் கனப்படுத்துகிறார் பந்தில. நம்ம வந்து எங்கே நம்ம கனப்படுத்த மாட்டாங்களோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். என்ன, எங்கே நம்மளை மேன்மைப்படுத்த மாட்டாங்களோ எதிர்பார்க்கிறோம். ஆனா அங்கே ஒரு பெண் வந்து அவளை கனப்படுத்த வேண்டும் என்ற அந்த இடத்துல இயேசு அங்கே தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. இதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. நம்ம சிந்தை எப்படி இருக்கு? நாம எப்படி சிந்திக்கிறோம்? எங்க போனாலும் நம்மளை கனப்படுத்தணும். சோத்திரம் பாஸ்டர், வாங்க பாஸ்டர். அதான் சந்தை வழிகளிலும் ரபி என்று அழைக்கப்படாதிருங்க. அதாவது அழைக்கிறது தப்பு கிடையாது, அழைக்கிறோன்னு விரும்புறது தப்புங்கிறது. அழைக்கிறது அப்படி விரும்பணும், என்னை பார்த்தோன்னா அப்படி அழைக்கணும் அப்படின்னு விரும்புறது தப்புங்கிற. மரியாதை கொடுக்கறது அவங்களுடைய விருப்பம், கனப்படுத்துறது அவங்களுடைய விருப்பம். ஆனா என்னை கனப்படுத்தணும், என்னை மரியாதை நடத்தணும்னு நான் விரும்புறது தான் தவறுங்கிற. எந்த ஒரு இடத்திலும் நம்மை மேன்மைப்படுத்தணும், நம்மை உழைத்தணும், நம்ம கனப்படுத்தணும். நான் யாரு தெரியுமா? நான் சபைக்கு மூப்பர். நான் யார் தெரியுமா? அந்த ஊர்லயே நல்ல பெரிய ஆளு. நான் யார் தெரியுமா? நான் ஒரு பிசினஸ் பீப்புள். நான் யார் தெரியுமா? நான் ஒரு டீச்சர். நான் இப்படி நம்முடைய குறித்து மேன்மையா எப்பொழுதுமே நம்ம வச்சிருக்கிறதுனால எங்க போனாலும் நம்மளை கனப்படுத்த வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். இல்லையா? அந்த ஆண்டவர் சொல்றாரு, எங்க உன்னை கனப்படுத்தணும் அங்க உன்னை தாழ்த்து. அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இங்க அவரை கனப்படுத்த நினைக்கிற இடத்துல அவர் சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில முக்கியமா இந்த லென்த் டேஸ் அழைக்கிறாங்க, இந்த துக்க நாட்கள் இடத்துல முதலாவது நமக்குள் அந்த தாழ்மை என்ன வரும். நம்மை தாழ்த்த, எவ்வளவு நம்மளை தாழ்த்த நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நேர்மையான எண்ணங்கள். அது இந்த உபவாசம் எதுக்கு? உங்களை தாழ்த்துறதுக்காக தான். இந்த உபவாசம் எதுக்கு? நம்மளை தேவனுக்குள்ளாக தாழ்த்தி கீழ்ப்படுத்துறதுக்கு, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறதுக்காக தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிந்தை நமக்குள்ள இருந்தா, எப்படி இயேசு சிலுவை மரணம் புரிந்தும் தன்னை தாழ்த்தினாரோ அதே போல நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த சீஷர்களுக்கு, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு, மற்ற எதிராளிகளுக்கு, பரிசேயர்களுக்கு, ஆயக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை? அங்க அவங்க யாரும் இங்க இல்ல. இங்க வந்து இயேசுவின் சீஷர் தான் இருக்கிற. இப்ப அவங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தைலத்தை ஊத்துனது பிரச்சனை இல்லை. அவங்க பாக்குறாங்க, சில நேரங்கள்ல சில பெர்ஃபியூமை கொண்டு வரும்போது, சில பொருளை கொண்டு வரும்போது நம்மளே ஒரு மதிப்பு போடுவோம். நான் கார் வாங்கணும்னா சிலரு, மாஸ்டர் என்கிட்ட ஒன்றும் கேட்கல, அவர் வாங்கின கார் 10 லட்சம் இருக்குமே, 12 லட்சம் இருக்குமே சொன்னா அனுப்பிட்டு, நான் வாங்கினது 8.5 லட்சம் லோனுக்கு வாங்கினேன். அவங்களே ஒரு குத்துமதிப்பு, ஒரு கணக்கு போடுவாங்க. இதுவா, இது இவ்வளவு இருக்குமே,
இதுவா, இது இவ்வளவு இருக்குமே. இப்ப அந்த பரிமள தைலத்தை போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டு தெரிஞ்சிருக்கு. வெள்ளைக்கல் பரணி, அதுவும் அதாவது வெள்ளை கல்ல செய்யப்பட்ட அந்த அந்த குடுவை, அந்த ஜாடி, அந்த இது. அப்போ அதுல ஒரு பொருள், அந்த அதாவது எந்த பொருள் எதுல இருந்தா அதுக்கு விலை நமக்கு தெரியும். அப்ப அதை பார்த்துன்னு தெரியும் இது இவ்வளவு காஸ்ட். இப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு விலையேற பெற்ற இந்த தைலத்தை கனப்படுத்துற, ஓகே, கனப்படுத்துறவ ஏதோ ஒரு எண்ணெயை தூக்கி தலையில ஊற்றி கனப்படுத்தி இருக்கலாம். ஏன் இவ்வளவு விலையேற பெற்ற ஒன்றை ஊற்றணும்? அதுதான் அவங்களுடைய கேள்வி. அப்படித்தானே? வாசிங்க. கண்டு, வேற யாரும் கிடையாது, பரிசேயர்கள் இல்ல, ஆயக்காரர்கள் இல்ல, ஆசாரியர்கள் இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் எதிரியாத்தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப யாரு கூட இருக்கிற சீஷர்களே சொல்றாங்க, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று கொடுக்கலாமே, ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இது எவ்வளவு காஸ்ட், இது எவ்வளவு விலையேற பெற்றது. அவட்ட ஒருவேளை என்ன இருக்கலாம், ஆனாலும் அவ உள்ளம் இயேசு மேல் வைத்த அன்பு, அவளுக்கு இருந்த அந்த வெள்ளைக்கல் பரணியில இருந்த அந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலம் ஒரு பொருட்டா தெரியல. அதனால தனக்கு இருந்த அந்த விலையேற பெற்ற தைலத்தை அவள் சிரசில் ஊற்றி அவளை கனப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு அநேக விலையேற பெற்றவைகள் நம்ம கிட்ட இருந்தாலும் எதை நாம் இயேசுவுக்கு கொடுக்க விரும்புகிறோம்? இந்த ஓய்வு நாட்கள்ல, இந்த உபவாச நாட்கள்ல இயேசுவுக்கு எதை கொடுக்கிறோம்? விலையேற பெற்றவை கொடுக்க விரும்புகிறோமா, ஏதோ ஒன்றை கொடுக்க விரும்புகிறோம்? கனப்படுத்து நினைக்கிறவ ஏதோ ஒரு எண்ணெயை கொண்டு அவர் சிறுசிலை ஊற்றி கனப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா அவ எதை கொண்டு கனப்படுத்துகிறாள்? தன்னிடத்துல இருந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை, விலையேற பெற்ற, ஆங்கில வேதாகமத்துல இன்னும் நல்லா தெளிவா சொல்லு, கிரேட் பிரைஸ், விலையேற பெற்றது, உயர்ந்த ரகம், உயர்ந்த விலை. இயேசுக்கு எதை கொடுக்க விரும்புகிறோம்? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு எதை கொடுக்க போகிறோம்? நோன்பு இருக்கிறதோ, உபவாசம் இருக்கிறதுனால மட்டும் இயேசு உங்களை என்னை பார்த்து திருப்தி அடைந்து வருவதற்காக எதை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறோம்? போன வாரம் ஒரு சகோதரி சில தங்க நகையை காணிக்கை கொடுத்தார். அதற்கு சில நாட்களுக்கு முன்பு நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது, அவங்க கொடுப்பாங்கன்னு தெரியாது, இவங்க கொடுப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கவும் இல்லை. பைக்ல நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதுக்காக யோசித்தேன்னு நினைக்கிறது தெரியல. நான் என்ன யோசிச்சேன்னா, ஆண்டவரே, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது, நகை போடணும்னு, பிரேஸ்லெட் போடணும், மோதிரம் போடணும் ஆசை இருந்தது. அதுக்காக நான் வேலை செய்யும் போது சேர்த்து வைத்த பணத்துல மோதிரத்தை செஞ்சு போட்டேன். என்ன, அதை போடாதீங்க நீங்க, கலட்டி பீரோல வச்சேன். அப்புறம் காணிக்கைப்பேட்டுல போட சொன்னீங்க, போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் போடல, போட போறதும் கிடையாது. அவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்து அவ்வளவு சேர்த்து வச்சு அந்த ஒரே ஒரு மோதிரம் தான், அதோட சரி. அதுக்கப்புறம் போடவும் இல்லை, இனியும் போட போறது கிடையாது. அப்போ நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஏன் உள்ளத்துல பேசுனீங்கல்ல, நீ ஊழியத்துக்காக ஏன் மற்றவங்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை வண்டியில போகும்போது, இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன். நான் பெரிய சாதிக்கல, அதுக்கு மேல ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார். நான் கொடுத்தது சின்னது, சாதாரணதான், அற்பமானதான். ஆனா அதை செய்யறதுக்கு நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து அந்த பொருளை செஞ்சு ரொம்ப ஆசையா செய்து போட்டேன். ஆனா அதையே ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், கொடு, என்ன நேசிக்கிறாயா? இதான் கேட்டேன், என்ன நேசிக்கிறாயா? அதை நேசிக்கிறாயா? ஆண்டவர் 9 நேசிக்கிறேன். ஆனாலும் கழட்டி பீரோல வச்சுட்டேன்.
நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பீரோல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அமைதியா இருந்தாரு. ஒரு சில மாதங்கள் போன பிறகு கேட்டாரு, நீ நேசிக்கிறேன்னு சொன்னீங்க, கலட்டி எங்க வச்சிருக்கிறாரு? பீரோல வச்சிருக்கிறேன். நீ நேசிக்கிறதுனா காணிக்கை வீட்டுல போட்டு, உங்ககிட்ட இருக்கிற தங்க பொருளை கொண்டோ நீங்க இப்போலாம் இதுக்கு சொல்லி உங்களை காணிக்க கொடுக்க வச்சு அதை வச்சு சர்ச்சை கட்டணும் எண்ணத்துல நான் சொல்ல வரல. நான் இதுவரைக்கும் அப்படி நான் சொல்லி உங்களுக்கு எதையும் கேட்கல, கேட்க விரும்பவும் இல்லை, கேட்க போறதும் கிடையாது. நான் இதுவரைக்கும் அப்படி கேட்கல. அப்படி நீங்க செஞ்சுதான் நான் உங்க சபையை கட்டணும் கிடையாது. கர்த்தர் எப்படி செய்யணுமோ ஆண்டவர், கர்த்தர் வீட்டை கட்டாராயும் கட்டணும் பிரயாசம் வருது, அவர் தான் கட்டணும், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்ல வேண்டியது சொல்றேன், அவ்வளவுதான். இல்லையா? ஒரு சின்ன பொருள் நான் கேட்டாண்டது, என் உள்ளத்துல பேசுனீங்க, ஏன் பேச ஒரு வாரம் 10 நாள் கூட இருக்கு. கர்த்தருக்குன்னு நம்ம எதை கொடுக்க விரும்புகிறோம், அவன் நினைச்சா, அவர் கனப்படுத்த நினைச்சா, ஏதோ ஒரு தைலத்தை எடுத்துக்கொண்டு ஏதோ எண்ணெயை கொண்டு சிரசில ஊற்றி அவரை கனப்படுத்தி விட்டு போயிருக்கலாம். ஒரு சால்வையை எடுத்து போத்தி ஒருத்தரை கனப்படுத்த நினைச்சு சால்வையை போட்டு கனப்படுத்தி போயிருக்கலாம். அவள் அந்த நோக்கத்துல செஞ்சா, ஏன் விலையேற பெற்றதை செய்தான். அவன் இருதயம், மனசு இயேசுக்காக எதையோ ஒன்று செய்ய துடிக்குது, கொடுக்க துடிக்குது. சாதாரண அல்ல, விலையேற பெற்றது. அவள் விலையேற பெற்றதாய் அவள் பார்க்கவில்லை. ஏன்னா இயேசுவின் அன்புக்கு முன்பாக எதுவும் மேலானதல்ல. உங்க தங்க நகை உங்ககிட்ட இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பணம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், வச்சுக்கோங்க. இதை கொண்டு யாராவது உங்க ஜீவனை காப்பாற்ற முடியுமா? இது இருக்கு, என் ஜீவனை நான் காப்பாற்றுவேன்னு உங்களால சவால் விட முடியுமா? இந்த ஆஸ்தி எனக்கு இருக்கு, என் ஜீவனை நான் காப்பாத்திடுவேன். இந்த பணம் இருக்கு, என் ஜீவனை நான் காப்பாத்திடுவேன். இந்த பொருள் இருக்கு, என் ஜீவனை நான் காப்பாத்திடுவேன் உங்களால யாராலும் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தியை காட்டிலும், பணத்தை காட்டிலும், பொருளை காட்டிலும் எது மேலானது? எது மேலானது? ஆரோக்கியமா, ஜீவனா? அந்த ஜீவனையே இயேசு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஈடானது என்னது? அதற்கு ஈடானது என்னது? ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறோமா? மேலானதை செய்ய விரும்புகிறோம். இயேசுவை கனப்படுத்தணும்னு நினைக்கிற நீங்க ஏதோ ஒன்றை செய்யறதில்லை. இயேசு உங்ககிட்ட கேட்கல, இங்க அவட்ட கேட்கல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இயேசு அவட்ட கேட்கவே இல்லை, நானும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் இவையெல்லாம் சாட்சியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனால சொல்றேன். இந்த நாட்கள்ல, இந்த உபவாச நாட்கள்ல ஏதோ மரக்கறியை புசிக்காம இருக்கிறேன், ஒரு நேரம் சாப்பிடுறேன், உபவாசம் இருக்கிறேன், சரீரத்தை ஒடுக்கிறேன், இதெல்லாம் இருக்கட்டும். இயேசுக்கு எதை கொடுக்கிறோம்? அவள் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை. அவன் நினைச்சா, அவன் சொல்றாங்க, இதை விற்று என்ன கொடுக்கலாம்? சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, தரித்திரத்துக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன் பாஸ்டர், சர்ச்சு பில்டிங் நல்லா தானே இருக்கு, எதுக்கு கட்டணும்னு நினைக்கிற சிலர் கூட இங்க இருக்கும், உண்டு, இருப்பீங்க. அந்த எண்ணம் இருக்கும். அதனால நீங்க அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி என்ன இருந்தா கர்த்தர் யாரை கொண்டு கொடுப்போம்? நீங்க சொல்லி கேட்டு நான் சொல்லல, உண்மையா அந்த சமுத்திரம் சொல்றேன், என் உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கிறத சொல்றேன், இருக்கும். இதுக்கு போதெல்லாம் வேற எங்கா சபைக்கு இடம் வாங்குறது கொடுக்கலாமே, தாராளமா கொடுங்க, தாராளமா கொடுக்க. நான் சொல்றேன், விசாபுரத்துல எத்தனையோ இடங்களுக்கு சபை வாங்க வேண்டிய இடங்கள் இருக்கு, அதுக்கு கொடுங்க. சர்ச்சை கட்டுற இடம் வச்சு எத்தனையோ இடங்கள் சர்ச்சை கட்ட வேண்டியது, அதுக்கு கொடுங்க. இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்.
அங்கதான் கொடுக்கணும். இல்ல அங்க கொடுக்கல, வட மாநிலங்கள்ல மிஷினரி பணித்தளங்கள் எத்தனையோ இடங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், தாராளமா கொடுங்க. இப்ப சொல்லுங்க, நான் அவங்களுக்கே உடனே வாங்கி அவங்களுக்கு ஏற்று. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் அதை குறித்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மிஷினரில இருந்து, மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்கிறாங்க, எல்லாத்துலயுமே கேட்கிறாங்க. நீங்க கொடுத்த பணம் அப்படியே அங்க போ அனுப்பிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா இப்படியும் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு போகாதீங்க. கொடுக்க மனம் இல்லைன்னா எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. தரித்திரருக்கு விற்று கொடுக்கலாமே, இதை மிஷினரிக்கு கொடுக்கலாமே, வேற இடங்களுக்கு கொடுக்கலாமே. இது கொடுக்க மனம் இல்லாதவர்கள் சொல்லுகிற வார்த்தை. கொடுக்க நினைச்ச எதுக்காக கொடு. இந்த பில்டிங் நல்லா இருக்கு பாஸ், எதுக்கு கட்டணும்? ஓகே, உங்க விருப்பம். கொடுக்கலன்னா பரவாயில்ல. அல்லேலூயா. உங்க மேலேயும் வருத்தம் கிடையாது, கொடுக்கலனால நான் யார் மேலும் வருத்தம் கிடையாது. கர்த்தர் செய்ய நினைச்சா செய்வார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஏன் இதுக்கு செய்யணும், ஏன் அவங்களுக்கு செய்யணும், சில ஏழைகளுக்கு கொடுக்கணும். கொடுங்கன்னு சொல்றேன், ஆனா எதுக்குமே கொடுக்காம இருக்கும். அதுதான் தவறு. பாருங்க, அவங்க சொல்றாங்க, வாசிங்க 9ஆம் வசனத்துல வாசிங்க. இந்த தைலத்தை பாருங்க உயர்ந்த விலைக்கு விற்று அறிந்து ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்ன நற்கிரியை? என்னை கனப்படுத்தி இருக்கிறார் என்பதல்ல, அவள் செய்தது அவரை கனப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான். ஆனா இயேசு சொல்றார், என்னை கனப்படுத்துவதற்கு அவள் செய்தாலோ நான் மரிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் எழுதியிருக்கிறபடி நான் மரிப்பேன், என் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக அவள் இப்பொழுது அந்த பரிமள தைலத்தை என் மேல் என்ன செய்திருக்கிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவன் கணக்கு வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலாம், அவள் யோசித்தால் நான் இதை அவரை கனப்படுத்தும்படியாக செய்கிறேன் என்று. ஆனா இயேசு சொல்லுகிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்காக அவள் செய்திருக்கிறாள் என்று. நீங்கள் நினைக்கலாம் இதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்ற மனநிலையில, ஆனாலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கணக்குல வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு நோக்கத்தோடு செஞ்சாலும் தேவன் அதை என்ன எதிர்பார்ப்போடு உங்க இடத்துல இருந்து அவர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ அதே எதிர்பார்ப்போடு அதை உங்கள் கணக்குல வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னொன்னு ஆண்டவர் சொல்றாரு, இதுல வாசிங்க 11ஆம் வசனம். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில், நானும் எப்போதும். நான் சில வாக்கிங் போகும்போது வழக்கமா சிலர்கள் ஆட்களை பார்ப்போம். முன்னால ஒரு தெருவுக்குள்ள போகும்போது ஒரு வயசான ஒரு அம்மா உட்காந்துருக்கும், தனியா காய்கறி வித்துட்டு இருக்கும். பார்த்தா பரிதாபமா இருக்கும். இந்த காய்கறினால அதுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது, சரி சொல்லி ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு போவேன். இப்போ பார்த்தா அது அங்க இல்லை. அதுக்கப்புறம் தெரிஞ்சு பக்கத்துல பின்னாலதான் அவன் பையனோ மகளோ வீடு இருக்கு, பெரிய வீடு இருக்கு, அது தனியா இருந்திருக்கு போல இருக்கு. அந்த வீட்டுல இருந்துச்சு. ஒரு சில டைம் வெளியில பார்ப்பேன், இப்ப அது பாக்குறது இல்லை. இப்போ அது இல்லை, அதனால எனக்கு பணம் மிச்சம்னு சொல்லிட்டேன். இப்ப வேறு சிலரை பாக்குறேன், அன்னைக்கு உதவி செய்தோம், அன்னைக்கு கொடுத்த தரித்திரம் இன்னைக்கு இல்லை, வேற தரித்திரம். இயேசு இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு இந்த மனுஷனுக்கு எல்லாம் செய்து விட்டு பரலோகத்துக்கு போயிட்டார், திரும்ப வரப்போறார். அவர் வந்த பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் தரித்திரர் இருப்பாங்க. ஆனா அப்ப சர்ச்சை கட்ட முடியாது. எப்படி சுத்தி வளைச்சு எப்படிதான் வரீங்களான்னு கேக்குறீங்களா? அப்ப ஊழியம் செய்ய முடியாது, அப்ப சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. இங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துல நான் சொல்றேன், இதுக்கு தான் இல்ல, இதுக்கு தான் இல்ல. இன்னொரு இடத்துல சபை வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு பைசா கொடுங்க, ஊழியத்தை செய்யுங்க, சர்ச்சை கட்டுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போங்க, ஒரு ஊழியத்தை கட்டுங்க, கட்டி எழுப்புங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல
சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன். எதுக்கு? இன்னும் சித்தால் வேலை செய்யறதுக்கா? எதுக்கு? சுவிசேஷம் அறிவிக்கிறது. திருப்பி ஆண்டவர் இயேசு வந்துட்டு போனவர் நாளைக்கு திடீர்னு ஒருவேளை வந்துட்டு போலாம், இன்னைக்கு நடக்கலாம். அதுக்கப்புறம் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆத்தும ரட்சிப்பு கிடையாது. திடீர்னு இன்னைக்கு மரணம் நமக்கு நேரிடலாம். அதற்கு பிற்பாடு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. அதற்கு பிற்பாடு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அத சொல்றாரு, தரித்திரம் எப்போது இருப்பாங்க. இந்த உலகம் இருக்கும், உலகத்துல ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ என்ன செய்யணும் அதை செய். இப்ப என்ன செய்யணும் அதை செய்யுங்க. அல்லேலூயா. சொல்றாரு, எப்போதும் இருக்கிறார்கள், நானும் எப்போது உங்களிடத்தில் இவள் இந்த தைலத்தை பாருங்க, இவள் இந்த தைலத்தை ஊற்றினது எண்ணெய். அப்படின்னா நான் மரிப்பேன், நான் மரிக்கிறதுக்காக தான் வந்தேன், நான் மரிப்பேன். அந்த மரணத்தை இவள் முன்கூட்டி எனக்கு இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்கு அவள் இந்த தைலத்தை மேல் என்ன செய்திருக்கிறாள். அவ அதை குறித்து யோசிக்கல. அவ அவளை கனப்படுத்தணுங்கிறதுக்காக தான் செஞ்சா. இயேசு சொல்றாரு, கவனிங்க, என்னை அடக்கும். அதாவது அநேக நேரங்கள்ல நாம் தெரிந்தோ தெரியாமலோ தேவ சித்தத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை மட்டும் சரியா பயன்படுத்திட்டோம். அல்லேலூயா. இயேசு வந்தது நோக்கம் தனக்கு பேர் புகழ் உண்டாக்க, தனக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, தனக்காக சீஷர்களை, தனக்காக ஒரு கூட்டத்தை எழுப்பி தன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு அல்ல. அவர் வந்த ஒரே நோக்கம் மனிதனுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், போன வாரத்துல பேசி பார்த்தோம். இயேசு வந்த நோக்கமே இதுக்குதான், மனிதனுக்காக மரிப்பதற்கு. அல்லேலூயா. அதை செய்ய அவர் வந்தார். அதை முன்கூட்டி இந்த பெண் செய்து முடித்திருக்கிறார். அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அவருடைய சரீரத்தை பரிமள தைலத்தினால், ஏன்னா அடக்கம் பண்ணும் போது அவங்க பரிமள தைலத்தினால் அதை பூசி அடக்கம் பண்ணுவாங்க. அதை முன்கூட்டி அவருக்கு செய்வதற்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் அதுல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவன் சகோதரர்களை பார்க்கறதுக்காகத்தான் யுத்த களத்துக்கு வந்தான். ஆனா கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். கர்த்தர் நோக்கத்தை வச்சிருக்கான்னு சொல்றாரு. அந்த இடத்துல தாவீது சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம். அல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்தது போல உங்களை என்னையும் கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். உங்களை என்னை சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலிருந்து அநேக ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனாலும் அதிலும் ஒரு சிலர் எஸ்தரை கொண்டு கர்த்தர் நோக்கத்தை வச்சிருந்தார். தானியேலை கொண்டு கர்த்தர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். மொர்தெகாயை கொண்டு கர்த்தர் நோக்கத்தை வச்சிருந்தார். அதே போலதான் உங்களை என்னையும் ரட்சித்த சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்களை கொண்டு எதையோ ஒன்று செய்வதற்குத்தான் என்னை கொண்டு வந்தார், உங்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதற்கு உங்களை முழுவதும் இன்னைக்கு இந்த நாள், இந்த நாட்கள், லெந்து நாட்கள், இந்த துக்க நாட்கள் வெறும் துக்கம் அனுசரிப்பதற்காக மட்டுமல்ல, விலை உயர்ந்ததை தேவனுக்கென்று கொடுப்பதற்கு, நம்ம இடத்துல பிரதானமானதை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறதுக்கு தேவன் இந்த நாள்ல உங்களை என்னை எதிர்பார்க்கிறார். நீங்க எவ்வளவு துக்கப்பட்டாலும், எவ்வளவு துக்கப்பட்டு அழுதாலும், எவ்வளவு வேதனையோடு இல்லை எவ்வளவு உபவாசம் இருந்து உங்க சரீரத்தை ஒடுக்கினாலும் தேவன் எதிர்பார்க்கிறத உங்களால கொடுக்க முடியும்னா அதை விட நீங்க ஆண்டவருக்கு